ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜோயிஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கை. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா 2015 மாடல் மாருதி ஷிஃப்ட் தான் கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இன்டீரியர் மட்டும் நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பேசிக் லுக் தான். இந்த வண்டியில் வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டின் சிஸ்டமும் டோர்ஸில் வந்து ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸே இந்த வண்டிக்கு வந்து டோர் டேம்பிங் தான் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ டோர் டேம்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக டோர் பேட்ஸ் எல்லாம் கட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய சப்போர்ட் ராட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு போயிருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் ராட் பேஸ்டிங் விட்டு போனதுனால ஏற்கனவே வேலை பார்த்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெட்டல் பிளேஸ்ட்டுக்கு போடுற பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதுவே விட்டு போச்சு. ஸோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டோர் டேம்பிங் பண்ணிட்டோம். ஸோ டோர் டேம்பிங் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 2.4 mm திக்னஸ் கைஸ். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்ஃபயர்ன்ற பிராண்ட்லேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதிகமாக ஃபாக்ஸ்ஃபயர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு டேம்பிங்குமே அதே பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 4 டோருக்குமே வந்து இன் அண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கைஸ். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன் அண்ட் அவுட் பண்ணால் நல்லா ஸ்ட்ரக்சரலி ரொம்பவே நல்லாயிருக்கும், கன்சீல்டாக இருக்கும். as well as வந்து ஆடியோவோட அக்கிஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ டேம்பிங் ஒர்க் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆடியோக்குள்ளே நம்ம இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃபாக்ஸ்ஃபயரில் F9 சீரிஸ் உள்ள ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் போட்டிருந்தோம். இது ஒரு 4GB RAM 32GB ROM உள்ள சிஸ்டம் தான். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ESBயோட காம்பனண்ட் 1.6 K2X மாடலும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோஆக்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1.6C தான். இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா கார் ப்ளே, சிம் போடலாம், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. F9 பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டிக்கு என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் தான். ஸோ சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணது வந்து நாபா மெட்டீரியல் தான். அண்ட் இன்னொரு இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் as well as வந்து 100% ஹீட் ப்ரூஃப் கைஸ். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் சூஸ் பண்ண டிசைன்ஸ் நம்ம காட்டியிருந்தோம். as well as வந்து பார்த்திங்கன்னா டோர் பேட்ஸ்லையுமே வந்து டைமண்ட் இதேமாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தப்போ அதையுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு பிவிசி மேட் இருந்தது. அந்த மேட்லாம் எடுத்துகிட்டு ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தோம் 70 போடலாமான்னு சொல்லிட்டு. ஸோ 70 பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு. சரி வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் மாட்டிடுங்க அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லி அதை பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ரேப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டேரிங் ரேப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லா OEM பேட்டர்னில் தான் ஸ்டேரிங் ரேப் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஸ்டிச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரெசைஸாக ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆக்வர்டாக எதுவும் இல்லாமல் வந்து பக்காவான ஃபினிஷிங்கில் இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வண்டிக்கு இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. ஸோ விரைவில் அந்த வீடியோவும் வரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட ஷிஃப்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், இன்டீரியர் வந்து ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நம்ம சேனலுக்கு. இதேமாரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.